நடுங்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. இங்கே நாடி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் என்பது நாடு பூரா வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுவது. ஆனால் இது தமிழர் திருவிழா என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் விழா. அந்த விழாவுக்கான வாழ்த்துக்கள். இப்ப ஏதோ ஒரு கை உயரப்போகிறது. அது எந்த கை என்று தெரியாது. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இவங்க தொண்டை அடைச்சிருச்சு. உங்களுக்கு மக்கள் தீர்ப்பு எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லிடுங்க சார். இப்பவே ஏன்னா ரொம்ப ரொம்ப தைரியமா இருக்கீங்க. அதனால தான் மிரட்டுறேன். சொல்லுங்க. இல்ல சார், இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைச்சே பார்க்கல. இந்த இடத்துக்கு வந்ததே பெரிய சர்ப்ரைஸ் சார். சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் கொடுத்தது மக்கள் தான் சார். ஸோ ஐ எம் ஹாப்பி. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். அவங்க மைக்கை கொடுக்க மாட்டாங்க, நான் கையை கொடுக்கறதுலேயே இருக்காங்க. சார் நேற்று நைட்டு வரைக்கும் புளிஞ்சு எடுத்துட்டாங்க சார். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்றது. இதுக்கப்புறம் வார்த்தைகளே இல்லை. திருப்பியும் நான் சொன்ன மாதிரி தான், ஸ்கெட்சு வேணால் கேம் போட்டு நம்ம உள்ள ஆடலாம். தூக்குறது அவங்க தான். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே தான் சார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சார். ஸோ அவ்வளோதான் உங்கள் ஸ்பீச். இதுக்கு ஸ்பீச்சுக்கு டைமே இருக்காது. ஒரே கலாட்டம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழ் தான். ஷோர் சார். ஓகே, ரைட். என்ன சார், எந்த கையை தூக்குறது? எந்த கை? அசரையில் என்ன சொல்லுது? இங்க பார்த்தீங்களா? சரி, போதும். என் காதல சொல்லிடுங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன உள்ள கேக்குதா? எனக்கு ஒண்ணுமே கேட்கல சார். நான் கோச்சிட்டு போயிடுவேன் சார். அப்புறம் முடிவே சொல்லாம அடுத்த வாரம் பார்க்கலான்ட்டேன்னா உங்க கதி என்ன ஆகும்? இல்லைங்க, ஏதாவது ஒரு கையை தூக்கினாதான் நான் வீட்டுக்கு போக முடியுங்க. என்ன பாஸ், 2 கையும் தூக்கிடுவேன். அப்புறம் இப்படி இவங்க என் கையை விட மாட்டேன்றாங்க. இப்ப சொல்லிடுங்கப்பா. மக்கள் தேர்ந்து வர செய்தி நான் எப்படி தெரிஞ்ச மாதிரி சொல்ல முடியாத. ஒரு சிறிய இடைவெளி பிறகா கேட்டுட்டு வந்துடுறீங்களா? உள்ள வந்து காட்டிட்டு வாயால முணுமுணுத்துட்டாவது போங்க. டென்ஷன் தாங்க முடியல எனக்கு. நான் உள்ள போய் கேட்டு வந்துடுறேன். அவங்க சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? கடைசியில வந்த செய்தி எனக்கு சொன்னாங்க.
வெற்றியாளர்களுக்கு இன்னும் சில பரிசுகளும் காத்திருக்கின்றன. அவை இங்கே கொடுக்கப்படும். மணி, உங்க கருத்துக்களை பேசுங்க. சார் ஹாப்பி சார், அவங்க வின் பண்ணது ஹாப்பி தான் சார். அண்ட் நான் இவ்வளோ தூரத்துக்கு வருவேனான்றது சத்தியமாக எதிர்பார்க்கல சார். இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஹாப்பி சார். எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க